ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு வாழைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாய்வு பிரச்சனைக்கு பயந்துக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. உண்மையிலே வாழைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வாய்வு தொல்லை வரவே வராது. இன்றைக்கி நான் 2 வாழைக்காவை எடுத்து இந்த மாதிரி தோலை சீவிட்டு வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 15 பூண்டு பல்லை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. வேணும்னா தோல் உரிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தோலை உரிக்காமல் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடித்தாச்சு. இப்போ இதை வாழைக்காவோட சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காவுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு உப்பு. இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் அவசியம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட இது சம்சா கரண்டின்னு சொல்லுவோம். இதால் நான் 1.5 சம்சா மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருங்க. வாழைக்காய் ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வடை சட்டியை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் பூண்டு பல்லை ஃபஸ்ட்டே நம்ம வாழைக்காயில் போட்டுட்டோம். அப்படி இல்லைன்னா இந்த எண்ணெயிலையும் கூட நீங்கள் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவையும் போட்டு இதோட நல்லா பிரட்டிடுங்க. வாழைக்காவுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பூண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இதோட வாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே வாழைக்காய் வறுக்கும்போது இந்த மாதிரி தோசை திருப்பி, அதாவது தோசைக்கரண்டியை பயன்படுத்தணுன்னா கண்டிப்பாக உடையவே உடையாது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சூப்பரான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பயமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.